ஹலோ மக்களே, வெல்கம் டு துபாய் பார்ட் 2. துபாயில் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கவர் பண்ணோம். பட் கிட்ஸுக்கு எதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளேஸ் என்னன்றதை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணோம். துபாய் போயிட்டு துபாய் மால் எப்படி நாங்கள் மிஸ் பண்ணுவோம்? துபாய் மால் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மால் இன் த வேர்ல்ட். அண்ட் நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். அண்ட் துபாய் மால் ரொம்ப ஃபேமஸான விஷயம் அந்த ஃபவுண்டைன் ஷோ விச் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 6:30 ஐ கெஸ். ஸோ அந்த ஒரு எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அந்த ஃபவுண்டைன் ஷோ நடக்கும். அதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு ரொம்ப க்ரௌடே இருக்கும். ஈவன் ஆன் வீக் டேஸ் இட் இஸ் வெரி க்ரௌடட். அண்ட் அந்த ஃபவுண்டைன் பக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு புர்ஜ் கலிஃபா பார்க்க முடியும். இட்ஸ் அ வெரி நைஸ் வியூ. Other interesting stuff in Dubai is Global Village. துபாய்க்கு ட்ராவல் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த டைமாக பார்த்து ட்ராவல் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஸோ நைஸ் டு see. Global Village is a cultural tradition in Dubai. So it has different pavilions to showcase the culture and tradition of each country across the globe. Okay, இது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் கார்னிவல் மாதிரி இருக்கும். விட்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அந்த ஊரில் இருக்கிறது என்னென்ன ஃபேமஸ் ஃபுட் அதெல்லாம் அந்த குளோபல் வில்லேஜில் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுறதுக்கு. அண்ட் எல்லா ஊர்லேயும் என்னென்ன ஃபேமஸ், எல்லா ஊர்லேயும் என்னென்ன நல்லா சூப்பராக கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம அந்த ஊர் போகிறோமோ இல்லையா, அந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற மாதிரியான செட்டப் கொடுத்து, ஸோ அந்த ஊருக்கு போகிற மாதிரி அது உள்ள என்ன கிடைக்கிறது, அது உள்ள என்ன சாப்பிட முடியும், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும், அந்த ஊருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த குளோபல் வில்லேஜில் பார்க்கலாம். எல்லா ஊரில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் இந்த குளோபல் வில்லேஜில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன்னா அந்த ஊரில் வந்துட்டு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அந்த ஊரோட ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஊரோட ட்ரெடிஷன் என்ன, அப்புறம் அந்த ஊரில் எதெல்லாம் ரொம்ப ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் ஒரு பெவிலியன்லேயும் அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து டான்ஸிங் நடந்துட்டுருக்கும், ஒரு இடத்துல சிங்கிங் நடந்துட்டுருக்கும், ஒரு இடத்துல சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இட் இஸ் வெரி nice to see. நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது குளோபல் வில்லேஜ்குள்ள. ஸோ எங்கே பார்த்தாலும் டான்ஸு, மியூசிக்கு, பயங்கர கச்சன்னு செம்ம சவுண்டாக சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு மட்கா சாய் ட்ரை பண்ணோம். அது வந்துட்டு ஒரு மட் பாட்டில் நீங்கள் வந்து சாய் குடிக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. வெரி டேஸ்டி. உள்ள நிறைய தீம் பார்க் எஃபெக்ட் கூட இருக்குது. ஸோ நிறைய பெரிய பசங்களோ மிடில் ஏஜோ கொஞ்சம் அபவுட் 10-15 வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இன்சைட். இட்ஸ் அ ஹியூஜ் ஏரியா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இட்ஸ் மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர். ஆஃப் லேட்டில் இப்போ துபாய் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே இங்கே வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் வராங்க. அப்படி தான் நாங்களும் இங்கே வந்தோம். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் என்டர் ஆன உடனே டிக்கெட் க்யூவில் நிற்கும் போது யூ கேன் see a flying fish. ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அண்ட் யூ கேன் ஆல்சோ see a robotic dog. இந்த ரோபோட் டாக் வந்து நம்மக்கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதுலேயே பாதி இம்ப்ரெஸ்டு, வா ஒர்த் த மணி அப்படி இருந்தது. உள்ளே போன உடனே முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் இந்த சவுண்டு பிடிக்காதோ, லைக் சவுண்ட்னால அலர்ஜி, தே கால் இட் சொனோஃபோபியா இருக்கும், அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுவாங்க அப்படி சொல்லி. Loud sounds and flashy lights. Please do let me know right away as we have an alternate route for you. Anyone? So everyone's good to go. That means we don't have to leave anyone behind.
ஏன்னா ஒரு பெரிய லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஸ்பேஸ் ஷிப்பில் நீங்கள் போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஆர்பிட்டல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி, அங்கே ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்கும், மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸில் கூட வாழலாம், இங்கேருந்து வேறு பிளானட் கூட போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ உள்ளே போகும்போதே கட 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 சவுண்ட்லாம் எடுத்துன்னு போயிட்டு ராக்கெட்டில் போகிற மாதிரி எஃபெக்டில் நம்மளை வந்து ஆர்பிட்டல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5th ஃப்ளோர் போயிடுறோமா, நெக்ஸ்ட்டு 4th ஃப்ளோர் வருவோம். அப்படி வந்த அப்புறம் அந்த இடத்துல ஹீல் இன்ஸ்டியூட் அப்படின்னு அங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஹீல் இன்ஸ்டியூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இட்ஸ் த ஈகாலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி ஆஃப் த ஃப்யூச்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஹவு வி நீட் டு டேக் கேர் ஆஃப் தி எர்த் அண்ட் அதில் இருக்க ஸ்பீஷீஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, ரீஸ்டோரிங் லைஃப் ரீஸ்டோரிங் லைஃப் எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த பர்டிகுலர் ஃப்ளோரில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் 3rd ஃப்ளோருக்கு வந்தால் அதில் அல்லாவஹா அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் தெரப்பீஸ். அதில் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து நிறைய பேர் டிப்ரெஷனில் போயிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறைய பேர் டிப்ரெஷன் போயிட்டு இந்த மாதிரி காமாக மைண்ட் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் பார்ப்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், உள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம காமாக வச்சுக்கணும். அங்கே வாட்டர் பார்த்தா எவ்வளோ நமக்கு காமாக இருக்குது, அங்கே ஸ்மோக் பார்த்தா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும், அந்த 3rd ஃப்ளோரில். You are invited to disconnect from technology and reconnect to your mind, body, and spirit. The Museum of the Future is the very latest construction in Dubai, which was happened in 2022. So idla mottham 7 floors irukku. It's the future of science, technology and innovation. So idu neenga ulla poi paakringanaka ஒரு very new experience நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 3rd ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோர் வரும்போது இட்ஸ் கால் டுடே அண்ட் டுமாரோ. இட்ஸ் லைக் நம்ம இப்போது எப்படி இருக்கோம், நெக்ஸ்ட் வந்துட்டு ரோபோட்ஸ் தான் நம்மளை வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதில் தான் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுருப்பாங்க. நிறைய இருக்கும் ரோபோட்ஸை வச்சு, ரோபோட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி ரோபோட்டிக் கார்ஸ், ரோபோட்டிக் ஆட்டோஸ், ரோபோட்டிக் சைக்கிள்ஸ், அந்த மாதிரி குட்டி 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 விஷயம்லாம் ரொம்ப நிறைய வச்சுருப்பாங்க. இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் க்யூட் டு see all that. ஃபைனலி 1st ஃப்ளோர் வந்துடுவோம். 1st ஃப்ளோரில் வந்து ஃப்யூச்சர் ஹீரோஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு இட்ஸ் லைக் அ ப்ளே ஏரியா. கொஞ்சம் இன்னோவேட்டிவ் கேம்ஸ் எல்லாம் இருந்தது, கிளைம்பிங் பண்ணுற மாதிரி. கிளைம்பிங்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்விங்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓவரால் துபாயில் சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நான் துபாய்க்கு 5 இயர்ஸ் கழித்து வரேன். ஸோ ரொம்ப நிறையா மாறி இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் அப்போது வரும்போதுலாம் அத்தனை டிராஃபிக்லாம் இல்லை. பட் இப்போ நீங்கள் வரீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது துபாய். ஆக்சுவலி கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க துபாய். ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய கிட்ஸாக இருந்தால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக துபாய் பிளான் பண்ணலாம். அண்ட் துபாய் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் டு see.